Hello, மனசாட்சி. மனசாட்சிடா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, டே கடப்பார மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டானுங்கடா. டே கொஞ்சம் கேப் விட்டா இப்படி அடிக்கிறீங்களேடா. ரோஹித் சர்மா அது 3 கேட்சு விட்டானுங்க. ஜிடி டே வெங்காயம் மவனுங்களா, வெக்கங்கட்டவனுங்களா, ஏன்டா இப்படி 3 கேட்சா வந்து விட்டீங்க. அவன் அடிக்காமல் இருப்பானா? சும்மாவே அடிப்பான் தலைவன் ரோஹித் சர்மா. கீழ்ச்சி 81 ரன்னு. சூரியகுமார் யாதவ் ஒரு 33 ரன்னு. பேரிஸ்டோ அன்ரிசர்வ்டு பிளேயர் வில் ஜாக்ஸுக்கு பதில் வந்தாப்புல மனுஷன். கீழ்ச்சி தள்ளிட்டான் 47 ரன்னு. ரஷிது கிருஷ்ணாவை ஒரு கன்சிஸ்டன்சியான பிளேயர் நினச்சா இப்படி கீழ்த்தானுங்களா. நேற்று அநியாயமாக ஜிடி எலிமினேட் ஆகிடுச்சு. நேற்று சுப்மன் கில், யூ ஹாவ் கான் எலிமினேட்டட் மை மேன், யூ ஹாவ் எலிமினேட்டட் பையா பையா. மும்பை ஏற்கனவே இந்த ஜிடி விசஸ் எம்ஐ மேட்ச்சு இந்த சீசன்லேயே மழையில் அந்த வேங்கடே மேட்ச்சு நைட்டு 12:30 மணிக்கு முடிஞ்சு ஜிடி அடிச்சிட்டான் சேஸ் பண்ணி. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பழி வாங்கிட்டான் நம்ம மும்பை இந்தியன்ஸ். பழி வாங்கி பும்ராவை கொண்டு வந்தானுங்க. அந்த வாஷிங்டன் சுந்தர் நம்ம தமிழ்நாட்டு பையனும் சாய் சுதர்ஷனும் செகண்ட் இன்னிங்ஸில் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாரு. மும்பையை மரண பயத்தை காட்டிட்டானுங்க 2 பேரும். பும்ராவை இவனுங்க கடைசியில் கொண்டு வரவ அந்த யாக்கர் பால் இவன் போட்டான் பாருங்க. இப்படி வச்சு இப்படி போட்டான் பாருங்க. போட்டோன்னு பையன் அப்படியே படுத்துட்டான். வாஷிங்டன் சுந்தர் அப்படியே படுத்துட்டான் கீழே, மேலேக்கும் கீழேக்கும் அப்படியே படுத்தோன்னு போல்டு. இந்த ஃபர்ஸ்ட் சைடு இருக்குது ஆஃப் ஸ்டம்ப்பு, தட் சைடு தேர்ட் சைடு இருக்குது லெக் ஸ்டம்ப்பு. ஆஃப் ஸ்டம்ப் அப்படியே பிச்சின்னு எகுறுது. அதுக்கப்புறம் ரதர்ஃபோர்டு வந்தான். ரதர்ஃபோர்டும் வேலைக்கு ஆகலாம், அவனும் ஆச்சுட்டான் பிச்சின்னு எகுறுது. 2 பேரும் பிச்சின்னு எகுறின்னு அடிச்சானுங்க. கடைசியில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிச்சு. பும்ராவை எப்போ இவனுங்க கம்மிங் பேக் கொண்டு வந்தானுங்களோ அப்போவே முடிஞ்சிச்சு நினச்சேன். ஹர்திக் பாண்டியா 1 மினிட். ஹர்திக் பாண்டியாவை இவங்க எப்போ கம்பேக் கொடுத்துன்னு வந்து அடித்தானுங்களோ அப்போவே முடிஞ்சிச்சு. வேற என்ன பண்ணி இப்போ மும்பை எலிமினேட்டரில் ஜெயிச்சு குவாலிஃபை டு நாளைக்கு மேட்ச் தான். சும்மா வேற லெவலில் இருக்கும். பஞ்சாப் மும்பை கொய்யால வேற லெவலில் இருக்கும் மேட்ச்சு. ஸ்ரேயாஸ் தோல்வியோட வெறியில் வருவார். மும்பை இந்தியன்ஸ் வெற்றியோடு ஜெயிச்ச சந்தோஷத்தில் வருவாங்க. நாளைக்கு தெரியும் குவாலிஃபயர்ட்டும் கொய்யால நீயா நானான்னு பார்த்துருவான். வெறி கொய்யால வெறியில் தெரிஞ்சிடும் நாளைக்கு. அதான் வாங்கடா அடிச்சு தம்சம் கிளம்பிடுவான் மும்பை இந்தியன்ஸ். மனசாட்சிடா. நாளைக்கு மேட்சை பார்த்துட்டு நைட்டு ரிவ்யூ போடுற டைம் இருந்தா முடிஞ்சா பாருங்க, இல்லை நாளைக்கு பாருங்க. வரட்டுமா? ஏன்டா இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படிதான்டா.